கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவானவரோடு நமக்கு உண்டாயிருக்கிற நெருக்கமான பந்தத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. இந்த வசனங்களுக்கு ஆதாரமாக 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் ஜெபம் கடவுளோடு பேசும் ஒரு பாக்கியம். சில மனிதர்களிடத்தில் நம்மால் நேரடியாக சென்று பேச முடியாது. அதற்காக நமக்கு மத்தியஸ்தர்கள் தேவை. உதாரணமாக, நம்ம ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை பார்க்க போகிறோம்னா அவருடைய பிஏ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். அப்போ தான் அவரை நேரில் பார்த்து பேச முடியும். ஆனால் கடவுள்கிட்ட நாம் நேரடியாக பேசுவதற்கு யாருடைய ரெக்கமெண்டேஷனும் அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்த போது நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். தேவனுக்கு விரோதிகளாக இருந்த நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகையினால நமக்காக பரிந்து பேசுவதற்கு வேறொரு நபர் தேவையில்லை. சில சமயங்களில் போதகர்கள்ட்ட இல்லை நமக்கு தெரிந்த ஊழியக்காரர்களிடத்தில் போய் நமக்காக ஜெபிக்கும்படியாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். சக விசுவாசிகளிடத்திலும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தனக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக விசுவாசிகளிடத்தில் கேட்கிறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் ஜெபித்தால் மட்டுமே ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். இல்லை என்றால் இவங்களாம் ரொம்ப பரிசுத்தமானவங்க, அவங்க ஜெபம் பண்ணால் உடனே கடவுள் கேட்பார், நான் ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்க மாட்டார் என்ற சிந்தனை தவறானது. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தபோது அவர் அருகே இருந்த அந்த கள்வன் ஜெபித்தபோது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். நாம் உண்மையான இருதயத்தோடு முழு மனதோடு அவரை தேடுவோமே என்றால் அவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். அங்கே நீதிமான் என்று சொல்லப்படும் போது அதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள், அதாவது பாவிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை பெற்றவர்கள். இரண்டாவது, யாக்கோபினுடைய கான்டெக்ஸ்ட் சூழலில் நீதிமான் என்று சொல்லும்போது தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனால் ரட்சிக்கப்பட்டவனைப் போல வாழ்வது, தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய செயல்களின் மூலமாக காண்பிப்பவன், அவன் தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நீதிமானாக இருக்கிறான். அதற்கு அவர் உதாரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு நபர் தான் எலியா என்ற ஒரு நபர். இப்போ நாம் கடவுளுக்கு உண்மையாய் வாழும்போது தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார், தமது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டுமே என்றால் இவங்ககிட்ட போனால், அவங்கக்கிட்ட போனால், இந்த இடத்துக்கு போனால், அந்த இடத்துக்கு போனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்பதெல்லாம் தவறான ஒரு காரியம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்திற்கு தேவன் நிச்சயமாகவே சேவை கொடுப்பார். இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மேலான ஒரு பாக்கியம். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் ஏறெடுக்கின்ற ஜெபத்தை பிதாவானவர் கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.